இந்த வாரம் அந்த படங்கள்ல சூதுகவும் 2 அதை போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா சூதுகவும் படத்தினுடைய வெற்றி தான். அந்த வெற்றி உங்களுக்குலாம் தெரியும். விஜய் சேதுபதியினுடைய சினிமா கேரியரில் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் சூதுகவும். என்னப்பா வித்தியாசமான படமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அந்த படத்தை கூட கொஞ்சம் புரியல அப்படின்னு அதெல்லாம் தாண்டி அப்போ இருந்த அந்த ரசிகர்கள் இந்த டார்க் காமெடி சூப்பராக இருக்குதுங்க. இது ஏதோ ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை மக்கள் கொண்டாடினாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய டார்க் காமெடி படங்கள்லாம் இருந்தது. சரி, இந்த சூதுகம் 2 இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னோடைய எதிர்பார்ப்பு தான். இது எப்படி பண்ணியிருக்க போறாங்க ரெண்டாவது விஜய் சேதுபதி இடத்தில் இப்போ மிர்ச்சி சிவா அப்படின்னு கூட வச்சிடலாம். ஏன்னா விஜய் சேதுபதியோடைய சினிமா கேரியரில் சினிமா சொல்லும்போது தான் பீட்சா எப்படி ஒரு முக்கியமான படமோ சூதுகவும் ஒரு முக்கியமான படம். அது மிர்ச்சி சிவா வந்தாச்சு. இதில் என்ன கதை அப்படி ஒன்லைன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஆழ்கடத்தல் தலைவர். அவருக்கு குரு தான் மிர்ச்சி சிவா. அவர் இப்போ அதே ஆழ்கடத்தல் வேலையை அந்த சம்பவத்தை பண்றாரு. அவர் கூட சில அடிப்படைகள்லாம் இருக்காங்க. எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுகிறார் அவர் அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராதா ரவி முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற நிதியமைச்சர் கருணாகரன் ஊழல் பட்டியலில் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக என்னன்னா வாகை சந்திரசேகர் தான் அந்த கட்சிக்கு அந்த முதலமைச்சர் பதவியேற்க போகிற நேரத்தில் அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போகுது. அந்த இடத்துக்கு ராதாரவி வந்துடுறாரு. இப்போ ஊழல் பட்டியலில் இருக்கிற முதலிடத்தில் இருக்கிற நிதியமைச்சர் கருணாகரன் இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது, நம்ம கட்சி வரவே வராது அப்படின்னு ராதாரவி உறுதியா சொல்லும் பொழுது அதெல்லாம் விடுங்க தலைவரை, 6000 கோடி இதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் நான், 6000 கோடியை மக்களுக்கு அடிச்சோம்னா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம், பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்றாரு. எப்படியா நீ 6000 கோடியை கொடுப்ப அப்படின் பொழுது அதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஒரு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு பேங்க் உதவி பண்ணுகிறது. அந்த டிவைஸ் மூலியமாக ஒரு கேம் உருவாக்குறாங்க. அந்த கேமை ஆடும் பொழுது அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு இது சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்காளர் பட்டியலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்கிரிப்டா அது நல்லா தான் இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப அருமையா பிளே பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்கன்னு பார்க்கும்போது அந்த டிவைஸ் காணாம போகுது. இதுக்கிடையில கருணாகரனை மிர்ச்சி சிவா கும்பல் கடத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான ஒரு திரைக்கதையாக இருந்தாலும் அந்த பழைய அந்த சூதுகவும் நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் எஸ்.ஏ. அர்ஜுன் சில இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, புதுசாக அட்டம் பண்ணி பார்க்குறாரு. சில காட்சிகள்லாம் சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக மிர்ச்சி சிவா அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. அந்த டைமிங்கில் அடிப்பார் இல்லையா அந்த ஜோக்கு, அதில் தியேட்டரில் சிரிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மீறி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கடத்தல் அப்புறம் மிர்ச்சி சிவா கூட இருக்கிற அந்த சில கும்பல் அப்புறம் அருள்தாஸ் இப்படி அந்த கேரக்டர். ஏன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பக்கத்தில் ஒரு கேரக்டர், ஒரு பெண் கேரக்டர் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. இதில் ஒரு படி அதே போல் இவருக்கும் மிர்ச்சி சிவாவுக்கும் ஒரு கேரக்டர் தெரிகிற மாதிரியே பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவர் பேசிட்டு இருப்பார். அதுக்கு அந்த காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் மீறி அவருக்கு கொஞ்சம் சரக்கு போடாமல் இருந்தால் பாம்பு திடீர்னு தெரிய ஆரம்பிக்கும். பாம்பு எதை பார்த்தாலும் பாம்பு ஆகிடும். அப்போ அவருக்கு என்னன்னா அதை லிக்கரை உள்ளே ஊற்றி அந்த பாம்பு மறைஞ்சிடும், இல்லைன்னா அந்த லிக்கரை எடுத்து தெளிப்பார். இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. எனக்கு என்னென்னா இது எழுத்தாக இருக்கும்பொழுது, ஏன்னா கிரேசி மோகன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் நாடகம் எழுதும்போது காமெடி நாடகம் எழுதும்போது எழுதுகிறப்போ விழுந்து சிரிப்பேன், பயங்கரமாக விழுந்து சிரிப்பேன். ஸ்டேஜில் போடும் பொழுது ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்க. அதனால் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு இது சினிமாவுக்கும் பொருந்தும். திடீர்னு பயங்கரமாக இதுதாங்க காமெடி படம்னு நினச்சிக்கிட்டு எடுப்பாங்க, ஆடியன்ஸ் சும்மாவே இருப்பாங்க. அசால்ட்டாக ஒரு வசனத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பெரிய அளவில் பெரிய மாசாக மாறும். நீங்கள் அப்போது காக்கி சட்டை படம் சத்யராஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க, கமலஹாசன் நடித்த படம். ஒரே ஒரு வசனம் தகுடு அப்படின்னு சொல்ல வேண்டிய வசனத்தை எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசி சத்யராஜ் பேசுவார், தகுடு அப்படின்வாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தகுடு தான் அவரை எங்கேயோ கொண்டு போகுது. இதே போல தான் காமெடி. இது மாதிரி எஸ்.ஜே. அர்ஜுன் ஸ்கிரிப்டா அதை எழுதும்போது இந்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆக விழுந்து சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணியிருக்காரு. அது அருமையாகவும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடங்கள்ல சிரிக்கிறாங்க, சில இடங்கள்ல தியேட்டரே கம்முன்னு இருக்கு. இதெல்லாம் மீறி நான் திரும்ப சொல்றதுன்னா எம்.எஸ். பாஸ்கர், ராதாரவி, வாகை சந்திரசேகர் இந்த ஒரு போர்ஷன் வருது இல்லைங்களா, இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா வாகை சந்திரசேகர் ஒரு கட்டத்தில் கோமாவுக்கு போயிடுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு கோமா தெளிஞ்சிருந்து அவர் வராரு. என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்கன்னு சத்தம் போடுறாரு. அவர் தூக்கி டம்மி ஆயிக்கிறாங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அது ஒரு பக்கம் போது அதை இன்னும் சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு.
இதெல்லாம் மீறி இன்னும் படத்தோட லென்த்தை அப்படியே கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்லாம் தோணுது. வந்து மியூசிக் வழக்கம் போல இருக்கு. மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காரு, அப்புறம் கூட வந்து அவங்களாம் நடிச்சிருக்காங்க. திரும்பவும் சொல்றது என்னன்னா, இங்க சூதுகவும் படத்தினுடைய வெற்றிக்கே காரணம் என்னன்னா, இந்த டார்க் காமெடியை மிக சரியான அளவில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதுல என்னன்னா, முன்ன கொஞ்சம் போகுது கதை, பின்னாடி வருது, அப்புறம் இந்த சைட்ல போகுது, அப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல போகுது, திடீர்னு ஆள் கடத்துறாங்க, திடீர்னு ஒரு சைக்கோ போலீஸ் காமிக்கிறாங்க. அப்புறம் கருணாகரன் அந்த 6000 கோடியை வந்து ஒரு டிவைஸ்ல எப்படிங்க வைக்க முடியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய லாஜிக்கான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் மனதில் கேட்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு அப்படின்னு டைரக்டரும் அந்த முடிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மீறி சூதுகமம் 2 ஒரு புது அட்டம்ப்ட் தான் அது, அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதை கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டு செதுக்கி இருந்தால் இதுவும் ஒரு இந்த வாரத்திற்கான ஒரு முக்கியமான படமாக இருந்திருக்கும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூதுகவும் 1 வெற்றிக்கு காரணமாகத்தான் இந்த சூதுகவும் 2க்கும் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி ஒரு காமெடி படத்தை இந்த அளவுக்கு தாங்க தர முடியும், இதுக்கு மேலே இதை தர முடியாது அப்படின்ற ரேஞ்சில் அவங்களும் முடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து கருணாகரன்லாம் உண்மையிலேயே அசால்ட்டாக நடிச்சுட்டு போகிறாருங்க. வந்து ஒரு பேசுகிற டைலாக்லாம் ஈஸியாக தட்டிட்டு போயிடுறாரு. மற்ற கேரக்டர்லாம் கூட எனக்கு ரொம்ப புரியாத ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, ஒரு ஒயிட்டில் இருக்கிற ஒரு ரூமில் கொண்டு போய் ஒவ்வொருத்தராக அடைக்கிறாங்க. வந்து அது எது சித்திரவதை ரூமா என்னன்னு தெரியல. வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து நிறமே இல்லாமல் போயிடுது. அப்புறம் அவங்க நிறம் பார்க்கறதுக்காக வந்து எல்லாமே ஒயிட்டாக தெரியறதுனால எங்களுக்கு ஏதாவது மற்ற கலர்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் கடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாமே. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்படியே தொட்டும் தொடாமல் பட்டும் படாமலே டைரக்டர் போய்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் மீறி ஓகே, சூதுகவும் 1 எப்படி இருந்தது, சூதுகவும் 2 எப்படி இருக்குன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.